நான் தமிழர் என்ன உள்ளுக போலீஸ் இந்த இடத்துல கூப்பிட்டு கலைக்க வேண்டிய எங்கட காணி இந்த மக்கள் காணி அதுல போட்டு நாங்க போக மாட்டோம். ஒரு ஆளுக்கு மாத்திரம் இருக்க விடுறீங்கள், ஒரு ஆளுக்கு மாத்திரம் விடுறீங்கள். சிங்களவர் நான் தமிழர் என்ன உள்ளுக்க விடுறீங்கள் இல்ல, என்ன விடுறீங்கள் இல்ல. ஒரு சிங்களவர் என்று சொன்னா உள்ளுக்க விடுறீங்கள், ஏன் என்ன விடுறீங்கள் இல்ல. ஏன் ஐயா இந்த கோயிலுக்கு விடுறா இல்ல, அவன் போறான் ஐயா பாரு எந்த கண்ணுக்கு முன்னால இந்த காணிக்க போறான், எந்த காணிக்க இந்த கண்ணுக்கு முன்னால போறான். ஒரு நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்காக உங்களுக்கு பதில் இருக்கா? ஏன் ஐயா பதில் சொல்றீங்க இல்ல. இந்த பழி உங்களுக்கு விடுமா ஐயா? இந்த பழி உங்களுக்கு விடுமா? எத்தனை நேரம் வருது இந்த அம்மா வருது? வேற ஐயா போலீஸ் எல்லாரும் பாரு ஐயா இங்க இந்த பாவம் உங்களுக்கு எல்லாம் விடுமா ஐயா? விடுமா ஐயா? கவனமான வேலை எங்களை காணியா பிடிச்சு வச்சா எங்களோட ஜாத்தியம் பாருங்க இந்த அம்மா நிலைமையை பாருயா மனஞ்சாட்சி படி நடவங்க ஐயா. இந்த பீக்கு இப்படி ஒரு காணிய பிடிச்சு என்னத்தையா காண போறான், என்னத்தையா காண போறான், யாருக்கையா கொடுக்க போறான், என்னத்தையா செய்ய போறான், என்ன செய்ய போகுது? நடக்கிற போலீஸ் இந்த இடத்துல கூப்பிட்டு கலைக்க வேண்டிய ஆட்ட காணி உறுதி இருக்கா, கேச போடுறியா, அதை போடுறியா, எல்லாம் கோலாரியும் கேளுங்க. ஏன் நம்மள கேட்கலாம கிடக்கு, ஏன் ஐயா கேட்கலாம கிடக்கு? ஒரு போலீஸ் ஐயா சொந்த இடமையா, பிறந்து வளர்ந்த இடமையா, இது எந்த நீங்க என்னையா செய்வீங்க? எந்த கோயிலுக்கு போக விடாம நீங்க தடுக்கிறீங்க. உங்களோட இடங்கள்ல வந்து நாங்க இப்படி செய்ய விடுவீங்களோ மனச்சாட்சி உள்ள நீங்கள் நீதி எல்லாருக்கும் சமன். சரி அதே பிக்வா நீங்க கூப்பிட்டுக்கோங்க அப்படி சொல்லப்படுது. இந்த உறுதி ஏடு ஓட்டு மாட்டாண்டா பிக்வா கொண்ட கோர்ட்ல ஏத்துங்க. நாங்க நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். இதுல ஒன்றுமே தேவையில்லையா. ஒரு நேர்மை ஆற்ற காணின்றது இதுல இருக்கிற போலீஸ் எல்லாருக்குமே தெரியும். சரியா? இந்த காணி இந்த இடம் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் போலீஸுக்கு. சரியா? உண்மையில தெரிஞ்சால் என்ன இது எடுக்க வேணும், என்னையா இருக்கணும்? இது காணிக்காரையா இது தடப்பட்டு நிக்கிறவைய பிடிச்சு கொண்டு போங்களுக்கு போலீஸ்ல எந்த கோபம் இல்லை. உங்களோட உறவுகளை தான் பார்க்கணும். அநீதி நடக்குது, அதுக்கு ஒரு தீர்வு தான். அதுக்கும் சொந்த காணி இருக்கு, வீடு வளம் இருக்கு, அதை இடவல் வீட்டு தான் இருக்குறாரு. என்ன நீங்க மனச்சாட்சி உள்ள நீங்க பிடிச்சு கொண்டு போவீங்கள? சொல்லுங்க, மனச்சாட்சி உள்ள நீங்களோ, மனச்சாட்சி உள்ள நீங்களோ கேட்காக்கள் இருந்தா செய்வீங்களே. ஐயா வீட்டை போனா நிம்மதியா நித்திர இல்லையா போலீஸா இருந்தாலும் சரி. நான் பாவம் செய்யலன்னா நித்திர இல்லையா வீட்டை போனா. இதுல வந்த ஒரு காணிக்காரத்தை அநியாயத்தை செய்து போட்டு வீட்டு என்னடியா நித்திர விடுற வீட்டை போய் என்ன நித்திர விடுற ஐயா? என்ன நடந்தாண்டா அண்ணா எல்லாரும் கேளுங்க. என்ன நடந்தாண்டா இதுல எங்களை அரெஸ்ட் பண்ணி 5 பேருக்கும் அடிச்சு போட்டாங்க. அடிச்சதாலே அவைக்கு நோவுதான், எல்லாம் உடம்பெல்லாம் நோவுதான். இப்ப போலீஸ்லயே அவை தாங்கள் வர மாட்டோம்னு சொல்லிருக்கோம். மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அவைய கோர்ட்ஸுக்கு கொண்டு வர பிளான்ல இருக்கணும். அவைய கொண்டு வந்து வேற இந்த எங்களோட சபைக்காரர் துவக்கி போட்டியல் எங்களோட சபை மெஞ்சர் வரையாம இதை விட எழும்பப்படாது. யாருமே விட்டுட்டு போக கூடாது. உங்களை நம்பி நாங்க வந்தோம். இந்த 2 பிள்ளைங்க தேவைப்பேன் தெரியும், யாருமே விட்டுட்டு போயிடலாம். நீங்க சபையில புதுவரத்துக்கு முட்டு வச்சு போட்டு அவங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு யாருமே இந்த எங்களுக்கு உறுப்பினர் சபையில எடுத்த தீர்மானத்துக்கு நாங்க போராட வந்தாங்க. நாங்கள் சரியானிட்டு போராட்டம் கேட்டாங்க. இது அப்படி அடிச்சுக்கிறாங்க. அந்த குழந்தை பிள்ளைக்கு யார் பதில் சொல்றது? தாக்கப்பட்ட யார் பதில் சொல்றது? அதுக்கு நடந்தா நீங்களும் ஒரு கவுன்சிலர் என்னங்க ஐயா ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு நீங்க கைய வைப்பீங்க,
என்னென்ன ஏன் கை வைப்பீங்க நீங்க? கவர்மெண்ட் ஷாப்புக்கு நீங்க என்னடைய கை வைப்பீங்க? அவன் சட்டபூர்வமா எல்லாம் ஒழுங்கான முறையில செய்யணும். சரியா? அவங்கள்ட்ட எல்லா விதமான பதிவுகளும் இருக்குது. அப்ப அந்த பதிவு இருக்க நீங்க அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி தானே செயல்படணும். நீங்க அந்த பதிவு அவங்களை என்னதுக்கு அடிச்சீங்க? உடனடியா அந்த ஆக்களை விடுவீங்க ஐயா. விட்டுட்டு இந்த அதுல போட் போடணும், 3 மணியில போடணும். ஏன்னா அது எந்த காணி ஐயா? அது எந்த காணி? எங்கட காணி, இந்த மக்கள் காணி. அதுல போட் போட தானே வேணும். எந்த காணி எடுத்தா சும்மா கூட்ட போய் இருக்கிறதா? தவிசாளர் அங்க சொல்றாரு பலாலிக்கு எங்களை விரட்டாம விடுவாங்க. இங்க வச்சு அரசு பண்ணாக்க நாங்க பலாலிக்கு வரோம். நாங்க போக மாட்டோம். பாக்குற மக்கள் எல்லாம் இங்க வாங்கும். எங்க மெம்பர் 2 பிள்ளை அம்மா பிள்ளை தேப்பன் எங்க பிள்ளை இங்கதான் போராட்டம். இதுல அடிச்சு எடுத்து நாங்க அங்க போயிடலாம். எல்லா பிரதேச வகுப்பினரும் நீங்க இருக்கிற தீர்மானம் பிரயோசனம் இல்லை. நீங்க இருக்கிற தீர்மானங்கள் பிரயோசனம் இல்லை. பிரதேச வகுப்பினருக்கு இதுதான் நிலைமை என்றால் மக்கள் பிரதிநிதி தேவையில்லை, பிரதேச சபை தேவையில்லை, பிரதேச தேவையில்லை. ஒரு தொடர்ந்தும் போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டது. கிட்டத்தட்ட 5 பேரை கைது செய்திருக்கணும், அடிச்சு உதைச்சு. அதால் இன்னுமே மக்கள் எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணணும். என்னென்ன மீடியாக்காரர் சனத்துக்கு சொல்லும் கைது செய்யப்படணும். Man.